சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முன்னிலை? வெளியான புதிய கருத்து கணிப்பு. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா வருகின்ற கருத்து கணிப்பில் யார் முன்னிலையில் இருக்கிறாங்க, எந்த கட்சி முன்னிலையில் இருக்கிறது, இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றத தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது குறிப்பாக 2026 தேர்தலை எதிர்பார்த்து நிறைய விதமான மக்கள் காத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2026 தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள்? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை மீண்டும் பிடிக்குமா, இல்லை அதிமுக பிடிக்கப் போகிறதா, இல்லை புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா பிடிக்கப் போகிறதா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா இடத்துலையும் யார் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தற்பொழுது திமுக ஆட்சியில் இருந்தாலும் இப்போ திமுக மீதான அந்த சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறமா அமைச்சர்களுடைய சர்ச்சை பேச்சு, ஊழல் பட்டியல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திமுக மீது பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் இந்த 2026 திமுகவிற்கு ஆதரவு அளிப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இப்போ யார் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதிமுக தான் முதலிடத்தில் இருக்கிறது. அதாவது அம்மாவுடைய கட்சியாக இருந்த அதிமுக பார்த்தீங்கன்னா தற்பொழுது முதல் இடத்தில் இருக்கிறது. பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருப்பதாக தற்பொழுது தகவல் வந்திருக்கிறது. 2வது இடம் திமுக, 3வது இடம்தான் நம்முடைய தாவேகா அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தேர்தல் சமயத்தில் மாறும். அதாவது கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் கட்சிகள் வந்தால் கண்டிப்பாக கூட்டணி தொடர்பான கட்சிகள் மூலயமாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வித்தியாசங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக 120 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுக 90+ தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது தாவேகா கேட்டிங்கன்னா 40 இடங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 30லேருந்து பார்த்தீங்கன்னா 40 இடங்கள் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது வெளியான கருத்து கணிப்பு இது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது விரைவில் மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த 2026 தேர்தலில் யார் முதல்வராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.